வெள்ளைப்படுதல் பிரச்சனையான ஒரு விஷயமா? இல்ல அது நார்மலா? இந்த கேள்வி நெறைய பெண்களுக்கு இருக்கு. நார்மல் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல இது பிரச்சனைக்குரிய விஷயம்ங்கிறத என்னென்ன அறிகுறிகள வச்சு தெரிஞ்சுக்கலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இயல்பாகவே நம்மளுடைய கர்ப்பவாய் பகுதிகள்லேருந்து அத பாதுகாக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முட்டையோட வெண்கரு அந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குமோ, அந்த அளவுல இருந்துச்சு அப்படின்னா, பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. யூசுவலா பீரியட்ஸ் முடிஞ்சு 14வது நாள் கருமுட்டை வெடிக்கும். இத தான் ஓவுலேஷன் நடக்கிற நாள்னு நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஜெல்லி மாதிரியா, அதாவது முட்டையோட வெண்கரு மாதிரியான வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல. அதே மாரி பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியும் வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல. இது இல்லாம பிரெக்னன்சி டைம்லயும் சில பேருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம். இந்த வெள்ளைப்படுதல பொறுத்தவரைக்கும், அதுல எந்த ஸ்மெல்லும் இல்ல, இல்ல அரிப்பு இல்ல, கலர் மாற்றம் எதுவும் இல்ல. நான் சொன்ன மாரி இந்த முட்டையோட வெண்கருவோட நிறம், இந்த நிறத்துல மட்டும் இருக்கு. இடுப்பு வலியோ, அடிவயிறு வலியோ எதுவுமே இல்ல அப்படின்னா, அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. நார்மலான ஒண்ணு தான். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.